ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு சிம்பிள் குருமா ரெசிபி என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிற மாதிரி சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கேரட்டு, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை இவ்வளோத்தையுமே குக்கரில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாஸாக வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இவ்வளோதும் போட்டிருக்கேன். நான் வந்து மிளகாய் சேர்க்கலை, சில்லி. ஏன்னா என் பிள்ளைக்கு காரம் பிடிக்காது, அதனால தான் சேர்க்கலை. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து ஒரு 3 விசிலில் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் முஷியாக கொஞ்சம் இதாக வேணும்னா 4 விசிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவி அதில் பே லீஃப், பட்டை, பெருஞ்சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இது கூட சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்தாச்சுன்னா சிம்பிளான குருமா ரெடி ஆயிரும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சம் மல்லி இலை கூட நீங்கள் போடலாம். என் வீட்டில் மல்லி இலை இல்லை, அதனால தான் நான் போடலை. இதை தாளித்து எடுத்தாச்சுன்னா சிம்பிள் குருமா ரெடி.